நேற்று திருத்தணி ட்ரெயினில் ஒன்றுத்துக்குமே உதவாத 2 தூமைங்க ஃபுல்லாக கெஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு கத்தியை வச்சுன்னு ரீல்ஸ் போட்டுக்கின்னு பாவம் ஒரு அப்பாவி பையன் பக்கத்தில் வெளி மாநிலத்தை சேர்ந்து அந்த பையனை போட்டு காதில் விடுறது அங்கங்கே வெட்டி வீடியோ எடுத்து போடுகிறானுங்க. இதை பார்த்துட்டு ஒரு சில பொதுமக்கள் அரசாங்கம் சரி கிடையாது, அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னா, அவர் சிஎம் சாரை வந்து பிள்ளைங்களாம் 2 பேரும் சம்மத்தாக குடிச்சிட்டு நல்லா மூளை கலங்குற மாதிரி கெஞ்சா அடிச்சுட்டு ரீல்ஸ் எடுத்து போடுங்க கத்தியை வச்சுக்கின்னு அவரை சொன்னாரு. அவரை வட்ட சொன்னாரு. ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும் அரசாங்கம் சொல்லக்கூடாது. சொல்லலாம் ஒரு அளவு தான். சீமையா தப்பா நினச்சிக்காதீங்க. இன்னொன்று ஐயா, உங்க இடத்துல நான் இருந்தேன்னா, நான் சிஎம்மா இருந்தேன்னு வச்சுங்க, அவனுங்க 2 பேரையும் அடிக்கிற அட்டிய சாணி வந்துடும். சத்தியமா சொல்றேன், இந்த 2 கை மணிக்கட்டெல்லாம் உடச்சிடுவேன். பை பண்ணான். அடுத்த வாட்டி கத்தியை கையில் எடுத்து பை பண்ணான். கேக்கு வெட்டுறது, கத்தி வச்சு பெரிய கத்தி வச்சு கேக்கு வெட்டுறது. பெரிய பெரிய ரவுடிங்க, பிரபல ரவுடிங்களே யாருன்னா கொலை பண்ணா போட்டு கத்தி போட்டு ஓடிடுறாங்க, பயந்து வெட்டு ஓடிடுறானுங்க. இவனுங்க எவ்வளோ அதப்பா இருந்தா அந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் எடுத்து போடுவானுங்க, வெட்டுறதெல்லாம் எடுத்து போடுவானுங்க. அப்ப எந்த அளவுக்கு? அதனால தான் ஐயா சொல்றேன், பயங்கரமான தண்டனை கொடுங்க ஐயா. அவங்க காலில் வந்து கும்பிட்றான். அடுத்த வாட்டி வந்து பை பண்ணான் ஐயா. இந்த மாதிரி தான் குழந்தைங்கள பாலியல் வன்கொடுமை பண்றானுங்க. திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் பண்றானுங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? பயங்கரமான தண்டனை தமிழ்நாட்டில் எதனா கொடுத்தா தான் நிற்க வச்சு சுடணும். இதெல்லாம் ஒன்று பண்ணணும். பிரபல ரவுடி ஐயா, மறக்கத்தில் நான் சத்தியமாக சொல்கிறேன், மண்ணு மேலே சத்தியமா ஐயா, நான் போய் சொல்ல. பிரபல ரவுடி நான், பீப்புளாக சகஜமாக வாழ்ந்துன்னு போகிறேன் நான். எனக்கு தாடி மீசெல்லாம் வளராது நினைக்காதீங்க, பயங்கரமாக வச்சிருப்பேன் நான். இவ்வளோ நீட்டு வரும் எனக்கு தாடியே. சரி, ஒரு டெரராக இருப்போம், நம்ம ரவுடியை பண்ணக்கூடாது, நம்ம ரவுடிஸ் வேணாம், நம்ம குழந்தை குட்டிங்களா ஆகி போச்சு. நான் எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறேன் ஐயா நான். என்ன பண்றது, என்ன இறக்கி விட்டுருவானுங்க போல இது களத்துல ஐயா. இவனுங்களே தன்னைத்தானே ரவுடின்னு எப்படி தெரியுமா ஐயா செதிரிப்பு பண்ணிக்கிறானுங்க? காதுல கம்மல் போட்டா ரவுடியா, ஃபுல்லா குடிச்சிட்டு சண்டை போட்டா ரவுடியா, திருடுனா ரவுடியா, இவ்வளோ ஏன் ஹோட்டல்ல சாப்பிட்டு கடன் வச்சா ரவுடியா. காரி மூஞ்சப்பா சொல்லலாம். என்ன இதெல்லாம்? பிறந்த குழந்தைலாம் ரவுடி. போன மாதம் ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறந்தது. பிரசவம் பார்த்த டாக்டர் தொப்புள் கொடியை கட் பண்ணுறது கத்திரிக்கோலை போய் கட் பண்ண போகிறாராம். அந்த கத்திரிக்கோலை வாங்கி டாக்டர் கண்ணில் குத்திக்குது. எவ்வளோ திமிரு இருக்கும் இதெல்லாம். எங்கே எடுக்கிறானே சொன்னால் நம்புவீங்களா? நடந்தது. இவனை தயவு செஞ்சு அடக்குங்க, இந்த கெஞ்சாவை ஒழிங்க. உங்கள் காலில் ஊந்து கும்பிட்றேன். இல்லைன்னா தமிழ்நாட்டில் நான் இறங்க வேண்டியது வரும். நான் இறங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு பயமாகுது, எனக்கு குடும்ப குட்டி இருக்குது. காலில் வந்து கும்பிட்றாங்க, உன்னை அடக்கிற வழியை பாருங்க. சந்தோஷே பையா, நீலாம் தாங்காதா?